தேவனை நோக்கி பார்ப்போம். இந்த வேத பாட வகுப்புக்காக வந்திருக்கிற யாரும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வேதம் துறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. அது தேனிலும் தேனிலும் மதுரமாக இருக்கிறது. சங்கீதம் 19 அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் வாசித்து கேட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் அவர்களுடைய இடங்கள் இல்லை என்று சொல்லி உண்மையாகவே தேவன் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை இந்த வேத பாட வகுப்பு நம்மை கொண்டு வந்ததற்காக அவருடைய வேத ரகசியங்களையும் நமக்கு வேதத்திலிருந்து வெளிப்படுத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கிற தாசர்கள் மூலமாக வெளிப்படுத்துவதற்காக கர்த்தருடைய நாமத்தை ஒரு விஷயம் மாணவரே, இதோ இந்த காலை வேளையிலும் கூட அப்பா உங்களுடைய சமூகத்திலேயே நாங்கள் சேர்ந்திருக்கிறோம். அப்பா வேதத்தின் மகத்துவங்களை காண எங்கள் கண்களை திறக்கும்படியாக நாங்கள் செலுத்துகிறோம். ஆவியானவரே, உங்களுடைய வேதத்தின் அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படியாக ஆண்டவர்கள் ஒவ்வொரு கண்களையும் திறக்கும்படியாக செலுத்துகிறோம். ஆண்டவரே அப்பா, வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது, பெண்களை கதவுகளை உடைத்து இருக்கும் தாழ்பாளர்களை உடைத்து அந்தகாரத்தில் மறைந்திருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் மறைந்திருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன் என்று சொன்ன தேவனே, வேதத்தில் காணப்படுகின்ற பொக்கிஷங்கள் புதையல்கள் நாங்கள் எடுத்துக்கொண்டு ஆண்டவரே அதன்படி இந்த உலகத்தில் நடக்க எங்கள் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவர், இந்த வேத பாட வகுப்பை நடத்துகிற இந்த ஊழியங்களுக்காக சோத்தரிக்கிறோம். இந்த வேத பாட வகுப்பை ஆண்டவரே வருகின்ற ஆசிரியர்களுக்காக சோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு ஆசிரியர்களும் உமது கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அந்த ஆசிரியர்களை கொண்டு உம்முடைய வாயின் வார்த்தைகளை நாங்கள் கேட்க எங்கள் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, ஆண்டவரே, இப்போதும் கர்த்தாவே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே அப்பா நீர் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படிக்காக சோத்தரிக்கிறோம். இந்த வேத பாட வகுப்புக்காக வருகிற இனி வந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக தவறாமல் கலந்து கொள்ள என் தேவன் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். சகல துதியும் கனமும் மகிமையும் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற கிறிஸ்து இயேசு வல்லமையுள்ள நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.